எல்லாம் மேன் பண்ணிக்கிறாங்க. ஏய் வந்துட்டாருப்பா. இது மேலே போறீங்களா? இதுக்கு முன்னாடி அதுதான் சார் சூப்பர். எடுத்துக்கிறேன் சார். டெம்பிள் வரைக்கும் நான் ரூட் போட்டிருக்கேன். ஓகே லாஸ்ட்டில் நினைச்சிங்கன்னா அங்கிருந்து உங்கள் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி. ஷூர் ஷூர். ஸோ ஒரு வழியாக நம்ம டீமை மீட் பண்ணியாச்சுங்க. வணக்கம், நான் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான 3rd எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லி ஹில்ஸோட ரைடில் சூப்பர் பைக்கில் பயங்கரமாக பசங்களோட சேர்ந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் வண்டி ஓட்டியிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து கிளம்புறதை பார்த்துருப்பீங்க. செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் பாயிண்டில் இருந்து முடிச்சுட்டு நம்ம சேம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் போகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ 3rd பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக நம்ம கிளம்பி நேராக கொல்லி ஹில்ஸோட அடிவாரம் வரைக்கும் போகிற அளவுக்கு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இப்போ கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக பயங்கரமாக ஒவ்வொரு இது இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சம்பவமாக இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான சம்பவம் தான். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். கூகுள் குட்டி சாத்தான் கொஞ்சம் குழப்பி விட்டுருச்சு. நானும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு சம்பவம் அதுதான் அங்கே என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபன்னு, அட்டகாசம், பைக்கோட ரைடிங், அந்த ஒரு ஜாலியான சில்லு, நேச்சுரல் வியூ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பித்த பயணத்தை டிஸ்கில் என் கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. அப்படியே வாங்க இந்த விளாக்ஸுக்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த விளாக் ஃபுல்லாகவே நம்ம மவுண்டன் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நேராக இந்த தடவை நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக கொல்லி ஹில்ஸ் அடிவாரம் வரைக்கும் போயிடுவோம். ஸோ எல்லாத்தையும் என் கூட டிஜிட்டலாக வாங்க பார்த்துக்கிட்டே போவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போக ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீமாக கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் முடிச்சிட்டோங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என் டேங்க் பேக் எடுத்து பேக்காக போட்டேன். ஆனால் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது பேலன்ஸ் ஆகுமான்றது தெரில. பட் பை த பை கொஞ்சம் இப்போதைக்கு ஓகே. ரைட், பசங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நேராக சேலம் போகிறாங்க. இதுக்கப்புறம் சேலம் போய் தான் வண்டியை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில். ஸோ அப்படியே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. இது ட்ரெயினோடது நினைக்கிறேங்க. ட்ரெயினோட அந்த வீல் நினைக்கிறது. எஸ், அப்படியே இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு இப்படி எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே சேலம் போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் அப்படியே கார்னர்லாம் போட்டு பறகுறாரு. எஸ், நம்ம இங்கே அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
திங்க் இது சேலத்தோட டோல் நினைக்கிறேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடில் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு 4வது டோல் முடிச்சாச்சு, தாண்டியாச்சு. ஸோ நம்ம டேட்ஸ் லைஃப் ஐயாவும் அவங்க பையனும் வந்து பாருங்கள் பூசாவில் போயிட்டுருக்காங்க. என்னாச்சு, திரும்பி இண்டிகேட்டர் போடுறாரு, ஸ்டாப் பண்ண போகிறதா? ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ சி மோட்லேருந்து ஏ மோடு வச்சாச்சு, ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ஹைவேல அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. 10R நண்பர் ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைம் ஸ்ட்ரீட் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் நம்ம டேட்ஸ் லைஃப் அவங்களோடது. ஸோ இவங்க எல்லாருமே பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் போய் அந்த மவுண்டனை ஏறி கொஞ்சம் இந்த வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னா சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், ஹைவேல ஏதாவது ஒர்க் நடக்குதா என்னன்னு தெரியலங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, வச்சுட்டு ஸோ அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஒரே ரோட்டில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ரைட் எடுக்கணும், ஆனால் ரைட்டு கட் ஆகலையே.
எஸ் பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து உள்ளே போகிற ரூட்டு. பாருங்கள் டீமாக வண்டி சூப்பர் பைக்ஸ் போகுது பாருங்கள். ஒரு ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் ஒன்று போகுது, Z800 ஒன்று போகுது, ஃப்ரண்ட்டில் 10R போகுது. ஸோ டாட்ஸ் லைஃப் அவங்களும் போயிட்டாங்க. எஸ், இது நம்மளோட கொல்லி ஹில்ஸ் ரைடோட 5வது டோல்கேட்டுங்க. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை 4, 5. ஓகே, இது 6வது டோல்கேட்டு. ஸோ 6 டோல்கேட்டை தாண்டி ஆயிடுச்சுங்க. நல்லாது காராக இருந்ததுன்னா ஒரு பெரிய பில்லு போட்டிருப்பாங்க. நம்ம பைக்காக இருக்கோ தப்பிச்சோம். ஓகே, ஆனால் என்னன்னு தெரில, அடிக்கிற வெயிலுக்கும் வண்டி ஓட்டினதுக்கும் செம்ம தாக்கம் எடுக்குது. எஸ், இது நம்ம ரைடோட 7வது டோல்கேட்டுங்க. இது எந்த டோல்கேட்னு தெரில. ஐ திங்க் இதுதான் சேலம் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன், தெரியல. 7th டோல்கேட்டுங்க. செவன்த் டோல்கேட்டு. எஸ், ஒரு வழியாக 7வது டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டேங்க. முடியல, கண்ணு கிரு 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 கிருன்னு. ஐயோ, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு கண்ணு கிரிகிருன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கலதுக்கு தான். தண்ணி குடிக்காம டீஹைட்ரேஷன் ஆகுது. கிரிகிருன்னு ஆயிடுச்சா, ஒரு இழுத்துட்டு வந்துடும். ஐயோ முடியலப்பா. ஏ வந்துட்டாருப்பா. இது மேலே போறீங்களா?
புரியல. ஐயோ, என்ன உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பச்சை பச்சையாக ஆகி போச்சு. பூச்சி. ஐயோ, ஹெல்மெட்டு ஃபுல்லாக முடியல, கண்ணெல்லாம் கிருகிருன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்களேன், எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. அவர் எது மேலே ஏற்றி வண்டி நிறுத்திருக்காரு பாருங்களேன். மனுஷன் சமேஷ் ப்ரோ வேற லெவல் பண்ணுறாருங்க. கரெக்ட்ல பாருங்க, வண்டியோட பிரியர்கள் வண்டி எந்த அளவுக்கு அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. இந்த உச்சி வெயிலில் கூட ஒருத்தர் தளராம ஷூட்டை போட்டு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு பெரிய பிரேக் எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம வண்டியில் இங்கே நின்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour இங்கே பெரிய பிரேக் எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு ஐ திங்க் வெயிட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் வண்டி ஓட்டுறதை வச்சு நீங்கள் என்னென்னு ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஃபீல் பண்ண நினைக்கிறேன். எதுவும் வேலை செய்யாது போல நஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முடியலைங்க, அப்படியே போயிருந்தா கூட போயிருக்கலாம். வண்டி வேற இப்போ கொதிக்க போகுது. நிப்பாட்டியாச்சு. முடியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6வது டோல்கேட்டை 7வது டோல்கேட்டை தாண்டி இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். ஜூஸு ட்ரிங்க்ஸு எல்லாத்தையும் குடிச்சு ஒரு 1/2 hour to 1 hour இங்கே வெயிட் பண்ணியாச்சு. கடைசியில் கிளம்ப போகிற நேரத்தில் அவசரமாக பசங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இப்போ அவங்கள போய் பிடிச்சாகணும். ஸோ அப்படியே நேராக போக ஆரம்பிக்கலாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நம்ம அவங்கள பிடிக்க ஆரம்பிப்போம். கரெக்டாக இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது நம்ம சேலத்துக்கு. ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம். ஒரு ஸ்லோவாக போனால் கூட ஒரு 45 minutes போயிடலாம். ஏன்னா ஹைவே தானே, சீக்கிரம் போயிடலாம். எஸ், வாங்க வாங்க வாங்க, சூப்பராக போக ஆரம்பிக்கலாம். கரெக்டாக பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேங்க் வரப்போகுது. சேலம் தாண்டிட்டு அட்லீஸ்ட் இன்கேஸ் டாப்அப் பண்ணால் கூட நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா மலை ஏறும்போது எப்படி இருக்குன்றதான் தெரியாது. ஸோ அதனால் இன்கேஸ் மவுண்டன் ஏறுறதுக்கு மட்டும் இப்போ டாப்அப் பண்ணால் பண்ணிக்கலாம். பசங்க வந்து வேகமாக போயிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்கள போய் ட்ரை பண்ணி பிடிப்போம். எஸ், நிஜமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த உளுந்தூர்பேட்டையில் ரைட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஓட்டினன்றது எனக்கு தெரியல. பட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்திருப்பேன். ஸோ இங்கே தான் ஒரு ரோடு சைன் போர்டு இருக்குது. இங்கேயும் பாருங்களேன், சேலம் நேராக போனோம் அப்படின்னு தான் காட்டுதே தவிர எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில. ஆனால் இந்த உளுந்தூர்பேட்டை தாண்டதுக்கப்புறமே இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டேன்.
2 டோல்கேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவும் வந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் இந்த ஏரியா பாருங்களேன், செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நேச்சுரலோடு சேர்ந்த அப்படி வீடுங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்களேன். அப்படியே இந்த பக்கம் பயிரிடலாம் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக ஒரு கோயில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த ஏரியா. ஸோ அது என்ன மவுண்டன் தெரியலங்க, ஒரு மலை ஒன்று அங்கே இருக்குது பாருங்களேன், அது என்ன மலைன்னு தெரியல. ஸோ இன்னும் சேலத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலை. ஸோ நான் இந்த ஏரியா அப்படியே பாருங்களேன், இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அட்டகாசமாக இல்லை? அப்படியே 2 பக்கம் பாருங்கள், சென்டரில் ரோடு போகுது, இந்த பக்கமும் தென்னந்தோப்பு, இந்த பக்கமும் தென்னந்தோப்பு, அந்த பக்கம் மவுண்டன் இருக்குது. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். வா 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 இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே நேச்சுரலாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுல எப்படி வாழணுன்றது தெரியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன தொழில் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன ஏது, அதெல்லாம் இங்கே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம எல்லாம் அங்கே வளர்ந்துட்டோம். அதனால் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பக்கம் வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எஸ் செம்ம அட்டகாசமாக இருக்குல்ல. நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், ரோட் சைன் போர்டு வந்துச்சுன்னு எதனா ஒன்று பண்ணோன்ட்டு. 2வது ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு கடையை பார்த்தா நின்று அட்லீஸ்ட் ஒரு லெமன் சோடாவது குடிக்கணும். வெயில் வந்து உச்சியில் ஏறுது பார்த்தீங்களா, அதாவது சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ வெயில் அடிக்க என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியும் வெயில், வண்டியும் வேறு ஆல்ரெடி சூடாக. ஸோ 2 சேர்ந்து நம்மளுக்கு என்னென்னா ஓவர் ஹீட் ஆகுது. அதனால் தண்ணி குடிக்கலாம் பாடி வந்து செட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாயிரும். சரியான காற்றடிக்குதுங்க, பயங்கரமான காற்றடிக்குது. ஓகே சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டுங்க, ஏதாவது ஒரு கடையை எப்போ தான் நிறுத்துவோம். நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியே வந்து, ஆமாம் உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியே வந்து வண்டியில் பெட்ரோல் டாப்அப் பண்ணேன். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் வந்து ஆஃப் டேங்க்கு கீழே வர, ஆஃப் டேங்க்கு மேலே இருக்குது, 3/4 டேங்க் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் டேங்க்கு கீழே வந்துடும், எப்படின்னு தெரில, பார்ப்போம். சரிங்க, அப்படியே ஜாலியாக வண்டியை விட்டே போயிட்டு சேலம் கிட்ட வரும்போது நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக சேலம் வந்தாச்சு. இப்போ சேலத்தில் கரெக்டாக சேலம் அந்த டவுனுக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது சேலமோட டவுன், இது உள்ளதான் சேலமோட பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லாத்தோட ரூட்டும் இதில் தான் வரும். நம்ம பசங்க முன்னாடி போயிட்டாங்க, ஏதோ ஒரு கடையில் நிற்கிறேன்னாங்க. கடையோட லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன். கடையோட லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நேராக போய் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டுருவோம். எஸ் பாருங்கள், இது கம்ப்ளீட்டாகவே சேலத்தோட ஊருக்குள்ளே தான் போகுது. இது கம்ப்ளீட்டாகவே சேலம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இதில் எங்கே லொக்கேஷனில் எங்கே வரும்ன்றதே தெரியல, கொஞ்சம் விட்டதுனால வந்த வினைகள். வாங்கம்மா, என்னாச்சு? ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? ஆமாம், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுத்துக்கோங்க. ஸோ தம்பி ஆசைப்பட்டு நிற்கிறேன்னு எடுக்க சொல்லாரு, எடுத்துக்கோங்க. வாங்க. ஹாய்மா. அப்படியா? சென்னைண்ணா. கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு தானே. எதுனா பசங்க யாராவது உள்ள, பசங்க இது உள்ளதான் வந்தேன் நானுங்க. பைக் எதாவது உள்ள போச்சா? சரி ஓகே. அந்த 72 ஹேர்பின் பெண்ட் போகிறதுக்கு எந்த பக்கம்ண்ணா? அந்த 72 ஹேர்பின் பெண்ட் வரும்ல. இன்னும் போகணும், இன்னும் 40 கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் நீங்கள் போகணும். கொல்லிமலை தானே சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இல்லை அது ஓகே. இப்போ இந்த சேலம் டவுனுக்குள்ளே இருக்கிறேன் நானுங்க. சேலம் டவுன் தான் இது. டவுன் தானே இது? இது வந்து கிச்சிப்பாளையம் பைபாஸ். ஓகே. கீழ்நாயக்கம்பட்டி பைபாஸ் அடுத்த கார்னர். கீழ்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து தான் நீங்கள் நேராக போனீங்கன்னா நாமக்கல் போகணும். ஓகே.
இப்போ நீங்கள் இருக்கிறதே அவுட்டரில் இருக்கு. இல்லை அவன் டவுனுக்குள்ளே தான் இருக்கான் நானுங்க. டவுனுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க திருச்சி மெயின் ரோடு வழியாக வந்துடுவாங்க. இல்லை சேலம் டவுன் தான் சொன்னாங்க. சேலம் டவுன் நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் வந்து சீலநாயக்கம்பட்டி தான். எந்தாண்ட போனாலும் அந்தாண்ட போய் தான். ஓகே ரைட்டு. அதனால் உங்களுக்கு அதுதான் பெஸ்ட். ஸோ பசங்கள்லாம் ஜாலியாக பார்க்குறாங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? 10th முடிச்சிட்டிங்களா? சூப்பர். இப்போ அந்த கொல்லிமலையில் அந்த 72 ஹேர்பின் பெண்டு வரும்ல, அந்த பெண்டாக வரும்ல, அது இந்த பக்கம் இப்போ எப்படி போகணும்? இதில் போனீங்கன்னா அப்படி பைபாஸ்லேயே போகணும்னா நேராக போய் பைபாஸ் போயிடணுமா? பைபாஸ் போய் ராசிபுரத்துலேருந்து அப்படி உள்ளே போகணும். ஓகே. அந்தாண்ட எல்லா ஏரியாவும் கலந்து அப்படி அது ராசிபுரம் போகிறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும்? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். ஓகே. அங்கேருந்து லெஃப்ட் போயிடணுமா? போனீங்கன்னா ஐடில் போயிட்டே இருங்க. போனோடனே ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அது கடந்துக்குங்க. கடந்துட்டு ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு போவோம். ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே போனீங்கன்னா ஷார்ட் ரூட் உங்களுக்கு. கொல்லிமலையெல்லாம் போனால் ரிஸ்க்கு அதிகம். எனக்கு அதான் வேணும். கொல்லிமலைக்கே போகணுங்களா? ராசிபுரம் போய் போங்க. அங்கே ராசிபுரம் போய் மெட்டலா போவோம். மெட்டலா வந்து அப்படியே. ஓகே ஓகே வாங்கம்மா. கேமரா எடுக்கிட்டாடா. தேங்க்யூம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகேம்மா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ பசங்கள்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ டேங்க் பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டருக்கு கீழே வந்துருச்சு, ஆஃப் டேங்க் கீழே. ஸோ பெட்ரோல் டாப்அப் பண்ணிப்போம். எஸ், பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக நின்றுருந்தாங்க. நான் ரூட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், கம்ப்ளீட்டாக மாறி வந்துட்டேங்க. ஏன்னா சிட்டி டவுனுக்குள்ளே வர சொல்லியிருந்தாங்க. நான் பெட்ரோல் போட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பசங்க எனக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க, நான் கொஞ்சம் பின்னாடி கிளம்புனேன். இந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து டவுனுக்குள்ளே பூந்துட்டு வேற எங்கேயோ போயிருக்கானுங்க. ஸோ நம்மளால் வந்து அவங்கள ரீச் பண்ண முடியல. ஸோ இப்போ கால் பண்ணி கேட்டால் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா திரும்பியும் லேட் ஆகிடும், உள்ளே மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் வண்டி உள்ளே வந்துட்டு போயிட்டு வரதுக்குலாம் டைம் ஆயிரும். ஸோ அதனால் நேராக நீங்கள் வந்து கொல்லி ஹில்ஸோட அந்த அடிவாரத்துக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேப் போட்டு பார்த்தேன், கரெக்டாக 45 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு நேரத்தில் கிளம்பிடுவேன்ட்டாங்க. சரி, தேவையில்லாமல் இப்போ அவங்ககிட்ட போயிட்டு அங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி சுற்றிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக இப்போ இங்கேருந்து நேராக அந்த ஹேர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த அடிவாரத்துக்கே போயிடலாம். அங்கேருந்து பசங்களோட சேர்ந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரி வந்து ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது. ஆமாம், இந்த பேட்டரியும் டெட் எனக்கு வந்துருச்சு. நம்ம அடுத்த பேட்டரி மாற்றக்கூடிய நேரம் வந்துடும். சரி, நான் இங்கேருந்து நான் அடிவாரத்துக்கு போயிடுறேன். அதுக்கப்புறமா நான் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி இதுவும் ஆஃப் ஆக போகுது. அங்கே போயிட்டு ஒரு ஃபுல் பேட்டரி போட்டால் தான் அடுத்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு நான் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேங்க. ஸோ 3ஆவது தடவை டேங்க் ஃபுல் பண்ண வரேங்க. எஸ், டேங்க் ஃபுல் பண்ணுறேங்கண்ணா. ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பண்ணுறேங்கண்ணா. ஆனால் இங்கேருந்து கரெக்டாக அந்த கொல்லி ஹில்ஸ் எங்கே போகிறதுக்கு எப்படிண்ணா? கொல்லிமலை போகிறதுங்களா? அந்த 72 ஹேர்பின் பெண்ட் போகிறதுக்கு. இங்கேருந்து சீலநாயக்கம்பட்டி தெரியும்? தெரியாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வரும். அந்த ஜங்ஷன் வருது அதுவா? அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டு. ஓகே. லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா ராசிபுரம் எங்கன்னு கேளுங்க. ஓகே. ராசிபுரம் நீங்கள் மேப்பில் கூட போட்டுருங்க. ஓகே. ராசிபுரம் போயிட்டு ராசிபுரத்துலேருந்து சேந்தமங்கலம், சேந்தமங்கலத்துலேருந்து கொல்லிமலை ரூட்டு போட்டிங்கன்னா அந்த 72 ஹேர்பின் பெண்ட் இருக்குல்ல, 1000 ரவுண்ட் பண்ணி விட்டுருங்கண்ணா. 1000 ரவுண்ட் பத்துமா?
ஆல்ரெடி உள்ளே இருக்குது, பட் இருந்தாலும் அந்த டைமில் தேடிட்டு இருக்கக்கூடாது. கேஷுங்களா? ஸ்கேன் பண்ணிடுறேண்ணா. ஜிபேங்களா? ஆ என்ன கொடுங்க, நான் மேப் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்படியே முன்னாடி வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பின் பெண்ட் இருக்குல்ல, ஓகே 72 ஹேர் பின் பெண்டு, இதுதான் அந்த ஹேர் பின் பெண்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் கீழே காரவள்ளி போட்டேன் அப்படின்னா கொல்லிமலைக்கு போகிறதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து 72 ஹேர் பின் இருக்குல்ல, அது வழியாக போகிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா முள்ளுக்குறிச்சின்னு இருக்கும், முள்ளுக்குறிச்சிலேருந்து போகிறது ஒன்று இருக்கும். 2 ரூட் இருக்குது. முள்ளுக்குறிச்சிலேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கருவு இருக்காது, சும்மா எஸ் மாதிரி தான் போகும். ஓ, நீங்கள் போகும்போது 72 ஹேர் பின் இருக்குல்ல, அதில் போயிட்டு வரும்போது முள்ளுக்குறிச்சி ரூட்டில் கூட வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அதாவது அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும், கொல்லிமலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆர்ச். அந்த ஆர்ச்சில் நான் நின்றுறேன். அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த ஆர்ச்சில் நீங்கள் நின்றுப்பாங்க. சரி. நான் வந்து மேலே டெம்பிள் வரைக்கும் நான் ரூட் போட்டிருக்கேன். ஓகே. இந்த ஆர்ச்சில் நின்றுட்டீங்கன்னா அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஷூர் ஷூர் ஷூர். ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்கண்ணா. ஓகே. எது? 30-42. ஸோ நேற்று அடித்தது என்னன்னு தெரிலங்க, காற்று இறங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பியும் காற்று அடிச்சிடலாம். ஸோ காற்றடி செக் பண்ணுறேன். ஸோ அண்ணன் வந்து மேப் போடுறதுக்கு கொல்லிஹில்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன ரூட்டு எப்படின்றத போட்டு கொடுத்துருக்காரு. அது எப்படின்றத பார்த்துட்டு நேராக போயிடுவோம். ஓகே. எஸ், திரும்பியும் ஒரு வழியாக நம்ம சுற்றிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே ரூட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு நம்ம கட் பண்ணணும், நாமக்கல் ரூட்டு. ஸோ லெஃப்ட்டு போது பாருங்கள் நாமக்கல். ஸோ நாமக்கல் ரூட்டு இப்போ கட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரூட் எடுத்தாச்சு. ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் போயிட்டானுங்க. ஸோ அவனுக்கு ஏதோ சிட்டிக்குள்ளே வேறு ஏதோ வேலை இருக்குன்ட்டாங்க. நான் நேராக அங்கே தான் வருவோம், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து இப்போ நான் அங்கே போயிட்டுருக்கேன் நாமக்கல் ரோடு. கரெக்டாக நம்மளுக்கு கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், அது 50லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் காட்டுது அந்த பர்டிகுலர் ஏரியா அவங்க அமிச்ச லொக்கேஷனுக்கு. ஸோ நான் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் கிட்ட காட்டுது, 1-1.25 மணி நேரம் கிட்ட காட்டுது அந்த டைம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம போயிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ நம்ம ரூட்டில் போகலாம். பாருங்கள் நாமக்கல் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மலை ஹில் ஸ்டேஷன் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஹில்ஸ் தான் தெரியுது உங்களுக்கு. ஸோ செமையான ஒரு வியூங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபால்கனில் இவ்வளோ தூரம் ட்ராவலிங்கில் நம்ம வந்திருக்கோம், அதாவது இந்த ஃபால்கன் எடுத்ததுக்கப்புறம். வா, ஓகே. இந்த வியூவெலாம் அப்படியே ரசிச்சுட்டே நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கோப்ரோவில் இன்னும் 10% தான் சார்ஜ் இருக்குது, சீக்கிரமாக காலி ஆகிடும். இன்கேஸ் நடுவில் முக்கியமான விஷயங்கள் வந்துச்சுன்னா நான் ஷூட் எடுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு டிராஃபிக்கோட. ஸோ நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிடலாங்க, சரிங்களா? நான் கிட்டே போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வேறு பேட்டரி மாற்றிட்டு நம்ம ஹேர்பின் பேண்ட் ஏறும்போது நம்ம வந்து வேறு பேட்டரியை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏறலாம், சரிங்களா? ஓகே, வாங்க போக ஆரம்பிக்கலாம். எஸ், ராசிபுரம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தாண்டியாச்சு. ராசிபுரமில் வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம கூகுள் குட்டிச்சாத்தான் போக சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசிபுரமில் ஒரு 6 கிலோமீட்டர் வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 கிலோமீட்டர் திரும்பி போக சொல்லுது இந்த கூகுள் குட்டிச்சாத்தான். ஸோ கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அந்த 15 கிலோமீட்டரில் அந்த கொல்லிமலையோட அடிவாரம் வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். ஸோ கூகுள் குட்டிச்சாத்தான் போக சொல்லியிருக்கு, அதை நம்பி போகலாமா? என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, உலகமே அதை நம்பி தானே போகுது. நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கு? வா குட்டிச்சாத்தான், உன்னை நம்பி இப்போ உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா? கூப்பிட்டு போ.
என்னென்ன ஊர் பேரும் வருதுங்க. நானும் இது வரைக்கும் கண்ணில் ஏதாவது ஒரு கொல்லிமலைன்னு ஒரு பேரை பார்க்கலான்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு பேரை கூட காணோம். இந்த வியூவில் எனக்கு கேமராவை ஆஃப் பண்ணவே தோணலைங்க. அப்படியே பாருங்களேன், அழகாக செம்மையான ஒரு வியூவில் அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இவங்கெல்லாம் வீடு இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்களே, எப்படி இருக்கும் வா, சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஓ மை குட்னஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 15 கிலோமீட்டர் சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கும். வா, ஒரு பியூட்டிஃபுல் வியூ பாருங்களேன். கடவுளே, அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். ஸோ என் கண்ணில் பார்க்குறதுக்கு இது எனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுது. கோபுரோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. நிஜமாக அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் சார் சூப்பர் கலர். எடுத்துக்கிறேன் சார். எஸ், அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வரதுக்கு அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹயபூசாக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ரீஸ்டோரேஷன் வண்டி செட்டாக் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளூ தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வேறு ப்ளூ, அது வேறு ப்ளூ. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹாரன் அவர் சிறப்பாக பாருங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், அந்த பெல்லு, ஹாரன்ஸு, இந்த லைட்டோட கலர்ஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. வாவ், இங்கே பாருங்கள் லைட்ஸ்லாம் இருக்குது அதில். வாவ், அட்டகாசம். அதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அதை ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்ஸ் கூட இன்னும் அந்த கலர்ஸு அது எதுவுமே போகாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ மை குட்னஸ். பழைய டிஎன்வி. ஓ, இங்கே பாருங்களேன், இதுதான் அதுக்கு அதை விட அட்டகாசம். ஆன் டைம் லைவாக பார்த்துட்ருக்கலாம். சூப்பருங்க வண்டி. நிஜமாக இப்படி ஒரு வண்டியை வாங்கி ரெடி பண்ணிடலாமா பேசாமல்? இங்கே பாருங்கள், இதுதான் சாரோட சேனலு. எஸ், இது வரைக்கும் சாரை காட்டல. ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட நினைவாக இந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஓல்டு, 45 இயர்ஸ் ஓல்டு. ஓ மை காட். நான் மாடல் இதில் போட்டிருக்கேன். ஆமாம், 79 மாடல். இது என்னுடைய ஃபாதர் நேமுங்க, தண்டி வேல்னு பேர். ஓகே, அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. இது எங்கள் ஃபாதர் நேம் தண்டிவேல். எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்தாங்க, அதனால் அந்த நினைவா. ஓகே, அது பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவுடைய நேம் அது. ஓ சூப்பர் சார். ஸோ நிஜமாக ஒரு நல்ல ஒரு இது. ஸோ நிஜமாக பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சார் கூட வந்த ஒரு மெமரிஸ். இந்த கரெக்டாக இந்த ஹேர்பின் பெண்ட், இது ஹேர்பின் பெண்டோட கீழே போகிறதோட ஸ்டார்டிங் இது. ஸோ வந்துருந்தோம். என்னன்னாக்கா ஹயாபுசா போது பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. அந்த வண்டியில் அப்படியே ஒரு கீர் லெஸ் பண்ணி அப்படின்னா தூக்கணும் போயிடும். ஐயோ பிடிக்க முடியும். நானும் ஆறு நினச்சேன். ஆனால் சார் வந்து நின்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்துட்டு இவர் ஹயாபூசாவில் தான் வந்தார். ஆனால் இந்த வண்டி மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்து அவர் வந்து எவ்வளோ ஆட்டோமொபைலில் வந்துட்டு ஒரு கிரேஸில் இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா என் வண்டி வந்துட்டு இவன் ஹயாபூசாங்கிறது ஒரு கிரேட் வண்டி, வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் பைக்கு. நம்ம வண்டியை பற்றியும் அவ்வளோ ரசனையாக சொன்னார். எனக்கு ரொம்ப வண்டி. இது வந்து எவர்கிரீன் வண்டி. அதான் வித்தியாசம் அதுக்கு இதுக்கும். ஷோ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உட்காருங்க சார், அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். கண்டிப்பாக. எஸ் பாருங்கள், சார் ஹயபூசாவில் உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே அந்த எவர்கிரீன் ஸ்கூட்டர் இருக்குது. வாவ், ரெண்டுமே பக்கத்தில் இருக்க செம ஒரு பியூட்டியில். வாவ், அட்டகாசங்க. ஓல்டும் கோல்டும் பக்கத்துலேயே நிற்கிது. கரெக்டான வார்த்தை சொன்னீங்க, ஓல்டு அண்ட் கோல்டு. சார் ரெண்டுமே பக்கத்தில் நிற்கிது. இது ஓல்டு, அதான் கோல்டு. இல்லை, அவங்க வண்டி டிவிஎஸ் 50 இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வம். இல்லை சார், இதுதான் கோல்டு. கம்பேர்ட் டு திஸ் ஒன், திஸ் தான் கோல்டு. ஏன்னா இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆள் 1000 மெக்கானிக் ரோட்டில் இருப்பாங்க சார். யாரோ ஒரு சூப்பர் மெக்கானிக்கை பிடிச்சி பண்ணிடலாம். ஆமாம், யாரோ வேணா பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு மெக்கானிக் கிடைக்கிறதும் கஷ்டம், இதோட ஸ்பேர் கிடைக்கிறதும் அதை விட பெரிய கஷ்டம். அதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். நிஜமாக இதை கரெக்டாக இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணும்போது சாரோட ஐடியா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடலாம்.
எஸ், ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பசங்க வந்து வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேலே கொல்லி ஹில்ஸ் போகணும். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி கீழே அடிவாரத்துக்கு நிற்கும் போதே நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் கரெக்டாக இப்போ கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நின்ட்டேன். கரெக்டாக இங்கேருந்து அதோடய அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 9 to 10 kilometers இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வண்டியை பார்த்தது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்னென்னா இந்த க்ளவுஸு ஹெல்மெட்டு இதெல்லாம் கட்டிட்டு திரும்பி மாற்ற கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை. அதனினும் பெரிய கொடுமை இப்போ எதாவது சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா செத்துருவோம். அப்படியே போக ஆரம்பிச்சாச்சுங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 9 to 9.5 kilometers இருக்குது. கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போயிட்டு கீழே நிற்கிறதுக்கு நம்ம பசங்களாம் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. போகிற வேலை ஏதாவது ஒரு கடை நின்று ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிப்போம். இதுக்கு மேலே முடியாது, செம்ம கேராக இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு கடை கண்ணில் படுதான்னு பார்ப்போம். ஜூஸ் கடை கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து மத்தியானம் 1 மணி ஆக போகுதுங்க. உச்சி வெயில் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஜூஸ் கடை கூட கண்ணில் இல்லை. மேபி இந்த இடம் ஃபுல்லாக மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குன்றதுனால ஸோ ஈவினிங் டைமில் வந்து சரியான குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த டைமில் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ வெயில் பிச்சு அடிக்குது. ஓகே, ஒரு கடையில் வந்து நிறுத்தியாச்சுங்க. முதல்ல ஏதாவது நின்று வாங்கி குடிச்சிட்டு கிளம்புவோம். எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் அந்த உள்ளே வந்துட்டு கொல்லிமலை போகிற ரூட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. இதுதான் கொல்லிமலை போகிற ரூட்டு. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அது சில டைமில் எதனா ஒரு லேட்டாக வருது, டைம் ஆகுறது, சம்டைம்ஸ் ஏதாவது டவுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் செக் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த செக் பண்ணுறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. ஓகே, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமல்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு சிலவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற இடத்துக்குள்ளே ஸோ உள்ளே வர ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 4 kilometer நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன லொக்கேஷனுக்கு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து 72 ஹேர்பின் பெண்ட். ஸோ அங்கேருந்து 72 ஹேர்பின் பெண்டு சும்மா கதற நம்ம பூசா ஃபால்கனில் பறக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய அங்கேயும் இங்கேயும் சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸாக டீமாக வரும்போது கொஞ்சம் எந்துவாக இருக்கும். ஆனால் தனியாக வந்து ரொம்ப காண்டாயிட்டேன். அது ஸ்டார்டிங்லேருந்து தனியாக வந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒன்றா வந்துட்டு தனியாக ஸ்ப்ளிட் ஆகும், அது ரொம்ப கடுப்பாகிடுச்சு. சரி, ஓகேங்க. ஸோ நேராக கிட்டே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம டீமை மீட் பண்ணியாச்சுங்க. அங்கே பாருங்கள், நேராக ஒரு போர்டு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கொண்டை ஊசு வளைவுகள் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. வா, அது ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம பைக்ஸோட அணிவகுப்பு நின்றுட்டுருக்கு. நம்ம பிரதர் வந்துட்டுருக்காரு. ஐயோ, ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். அவர் உங்களை தொல்லை பண்ண தான் வராரு. ஓகே, ஸோ பைக்கு இது நடந்துகிட்ருக்கு. பிரதர் Insta 360 வளமாக இருக்குது. ஓகே, போலீஸ்லாம் அங்கே செக்கப் நடந்துகிட்ருக்குங்க.
ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். எஸ், எல்லாருமே வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்து ரைடை ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாங்க ஃப்ளோ, அவங்க எல்லாமே கூடயும் கரெக்டாக தான் ரேப்போவில் போயிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த லாஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க டீம்லாம் வந்து பழைய டீம் ஒன்று வந்து வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்கியா கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ளே சரி நீங்கள் வாங்க நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒருவேளை இவங்க நேராக போயிட்டு அந்த சேலம் ஜங்ஷனில் போய் நின்றுவாங்க தான் நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேலத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிட்டி ஏதோ டவுன் மாதிரி இருக்கான், அது உள்ளே போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. சத்தியமாக அது எங்கே என்னன்னு தெரியல. அங்கே போய் கால் ரீச் ஆகலை, எதுவுமே ரீச் ஆகலை, லொக்கேஷன் அனுப்ப முடியல. கடைசியில் உள்ளே போயிட்டு நான் ஊரில் சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அழகான தம்பிங்கள்லாம் பார்த்தேன். அழகாக ஃபோட்டோஷூட்லாம் நடந்துகிட்டு இருந்தது, செம்மையாக சூப்பராக இருந்தது. அவங்க கூட அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்து திரும்பி சேலம் டவுனுக்கிட்ட வெளியே வந்து மெயின் ஜங்ஷனை இறங்கி நம்ம நாமக்கல் போக ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செம்மையான ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அண்ணாவை பார்த்தேன். அவர் அட்டகாசமாக அவர் அப்பாவோட ஞாபகமாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ரெடி பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஜமாக ப்ளூ கலரில் சூப்பராக வண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ நிஜமாக சொல்ல பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து பேசி கொஞ்ச நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நான் கிளம்புனேன். நிஜமாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர். நிறைய நாலேஜுங்க. அவர் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவர் நிறைய நாலேஜாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார். நிஜமாக சொல்லப்போனால் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை சிலர்கிட்ட கேட்கும்போது அதை நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயத்தில் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் கொஞ்சம் நேரம் சில அந்த குட்டி குட்டி தம்பிங்களாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு அடுத்தடுத்து ரொம்ப ஜாலியாக அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணது ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க. ஸோ அதுக்குள்ளே ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எல்லாமே அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஏறுறது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அடுத்த விளாக் ஃபுல்லாகவே கொல்லி ஹில்ஸோட ஹேர்பின் பண்டை கலக்கிற மாதிரி இருக்கும். அங்கே தாங்க ஒரு குட்டி சம்பவம். அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் நடந்திருக்கு. அது பெருசாக எடுத்துக்கூடாது, பட் அது நடக்கிறது தான். பட் ஆனாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். 2வது பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டணுன்றது ஒரு சின்ன ஒரு கவனம். ஏன்னா மவுண்டன் அந்த கொல்லி ஹில்ஸ்னால என்னங்க, இது மவுண்டன் ஆஃப் டெத்து தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்து வராமல் தான் தப்பு. ஸோ நிறைய பஞ்சாயத்து வரதான் செய்யும். ஸோ அதையும் மீறி வண்டி ஓட்டிட்டு சூப்பராக போகணும். அது எல்லாமே ஒரு சீரியஸாக இல்லை, அது அடுத்த ப்ளாக்ல நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பைக் யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கொல்லி ஹில்ஸ் vlog முடிச்சோடனே அடுத்தடுத்து சூப்பரான ரைட்ஸ்லாம் பிளான் இருக்குது. வாங்க அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். 3rd எபிசோட். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பை, லவ் யூ.